தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் குழந்தைகளுக்கான இலவச அட்மிஷன் ஆர்டிஇ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆர்டிஇ சட்டம்னா என்ன, ஆர்டிக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், ஆர்டிக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆர்டிஇ அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டங்க. இது 2009ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை தான் இது. இதன்படி பார்த்திங்கன்னா, தனியார் பள்ளியில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினர் நுழைவு வாயில் வகுப்பில், அதாவது எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டில் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ 25% இடஒதுக்கீட்டில் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஃபீஸே கட்டாமல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் போன வருஷத்துலேருந்து எல்லா ஸ்கூல்ஸுமே பாதி ஃபீஸ் வரைக்கும் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஒருவேளை உங்களுக்கு ஆர்டிஇ அட்மிஷன் கிடச்சிதுன்னா அந்த ஸ்கூலில் பாதி ஃபீஸ் எதுவும் வாங்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஸோ வருஷம் இந்த ஆர்டியில் அட்மிஷன் நடக்குங்க. யார் யாருக்கு அப்படின்னா, எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைய எல்கேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஜாயின் பண்ணிங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த ஆர்டிஇ சட்டத்தின் கீழே அந்த குழந்தை படிக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு கல்வி கட்டணமும் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவை இந்த ஆர்டிக்கு எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22 இன்னையிலேருந்து அடுத்த மாதம் மே 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் இருக்குங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த ஆர்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்கேஜி அப்படின்னா எல்லா பள்ளிகள்லையும் ஈஸியாக அட்மிஷன் கிடச்சிரும். பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அட்மிஷன் ரொம்பவே குறைவாக தாங்க கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு பள்ளியில் எல்கேஜிலேருந்து ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் நீங்கள் எல்கேஜியில் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். எந்த ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் தொடங்குதோ அந்த ஸ்கூல்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தொடங்குகிற ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் மொத்தமே 6 பள்ளிகள் தான் இருக்குது. நீங்கள் வேணால் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஆர்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சில முக்கியமான ஆவணங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆவணத்தை பொறுத்தளவுக்கு முதல் ஆவணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அதனால் கட்டாயமாக உங்கள் குழந்தையோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது கூடவே பெர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆக்சிலரி மிட்வைஃப் நர்ஸோட ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கன்வாடி ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாத குழந்தைங்களுக்கு, பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் பெர்த் சர்டிஃபிகேட்டே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிஐ அட்மிஷனுக்கு வயது வரம்போ இருக்குங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய எல்கேஜியில் ஜாயின் பண்ணி விட்றீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை 1/8/2020 31/7/2021 இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேதியில் பிறந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி 1ஆம் வகுப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1/8/2018 31/7/2019 இந்த 2 தேதிகளுக்கும் இடைப்பட்ட தேதியில் தான் பிறந்திருக்கணும். ஸோ இந்த டேட்டை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த ஆர்டிஐ பொறுத்தளவுக்கு அவங்க 3 வகையாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. முதல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று. அதாவது இதை பொறுத்தளவுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் அப்ளை பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் இருந்துச்சுன்னா ஜாதி சான்றிதழை வச்சு நீங்கள் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு கீழே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று. ஸோ இது என்ன வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஆதரவற்றோர் அனாதை குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். 3ஆம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா துப்புரவு தொழிலாளியோட குழந்தையாவோ, ஒருவேளை நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, அதாவது துப்புரவு தொழிலாளியாக இருக்கீங்க பட் மாநகராட்சி இதெல்லாம் நீங்கள் பணிபுரியாதவராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அதன் முன்னுரிமை கீழே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கடைசியாக மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா,
அவங்களும் இந்த சிறப்பு பிரிவுக்கு கீழே அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த சிறப்பு பிரிவுக்கு கீழே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சிறப்பு பிரிவுக்கு எப்போவுமே 100% ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட தாய் தந்தையோட இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் குழந்தையோட அப்பா அம்மா நீங்கள் தானா உங்களை யாராவது ஒருத்தருக்கு வருமான சான்றிதழ் வாங்கி அந்த வருமான சான்றிதழில் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலாம். 4வது பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்று வேண்டுங்க. எந்த குழந்தையோ அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாராவது ஒருத்தரோட ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, பேங்க் பாஸ்புக்கோ, டெலிஃபோன் பில்லோ இல்லை பேன் கார்டோ, இந்த 7 டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இருப்பிட சான்றுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட குழந்தைக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு தேவையில்லைங்க. குழந்தையோட பெற்றோர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் இது ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற வீடியோ வரும், அதில் பார்த்தீங்கனாலே தெளிவாக உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரியிலிருந்து குழந்தைகள் வசிப்பதை உறுதி செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் ஒரு 3லேருந்து 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிற பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களோட பள்ளி ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்போது தகுதியான விண்ணப்பங்கள்லாம் எடுத்துகிட்டு 27/5/24 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ அட்மிஷனுக்கு எந்தெந்த குழந்தைகள் தேர்வாயிருக்காங்க அப்படின்னு அந்தந்த பள்ளிகளே ஒட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பள்ளியில் 25% அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ அட்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து யார் யார் வராங்களோ அவங்களோட பேர் அந்த போர்டில் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 27ஆம் தேதி 5 மணிக்கெலாம் உங்களுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும் அடுத்த மாதம். ஸோ அதே மாதிரி தேர்வு செய்யப்படும் மாணவர்களோட அதே மாதிரி யார் தேர்வு செய்யப்படுகிறாங்களோ அந்த குழந்தையோட பெற்றோர் கைபேசி எண்ணுக்கு குறுந்தகவலும் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெசேஜும் வருங்க. அதனால் 27ஆம் தேதி உங்கள் ஃபோனை பார்த்துட்டே இருங்க ஏதாவது மெசேஜ் வருதா அப்படின்னு. ஸோ இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணி வந்தீங்கன்னா தான் வரும். அப்படி இல்லைனா இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன் வெப்சைட்டு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பேஜில் வந்துடுங்க. வந்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிஏ அட்மிஷன் 2024-25 அப்படின்னு இருக்கும். இதுக்கு பக்கத்திலே அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட குழந்தையோட ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் அல்லது ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது குழந்தைகளோட பேர் கேட்டிருக்காங்க. குழந்தையோட பேரை கொடுத்துக்கோங்க. ஸோ பேரை கொடுத்துட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டரில் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. ஆண் குழந்தைனா ஆண், பெண் குழந்தைனா பெண்ணுன்னு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருக்காங்க. உங்கள் குழந்தை எந்த தேதியில் பிறந்துச்சோ அந்த பிறந்த தேதியை கொடுத்துக்கோங்க. பிறந்த தேதி கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல ஒரு காலண்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டையும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மதமோ அந்த மதத்தை கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த சமூகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்பிசியா என்ன சமூகம் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்து எலிஜிபிள் கிளாஸ் அஸ் பெர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குழந்தையோட பிறந்த தேதிப்படி அந்த குழந்தை எல்கேஜிக்கு எலிஜிபிளா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிளான்னு அதுவே வந்துடும். அதில் எந்த எலிஜிபிள் கொடுத்துருக்காங்களோ அந்த எலிஜிபிளுக்கு தான் குழந்தையை சேர்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜும் வந்திருக்கும். ஆர்டி உரிமை சட்டத்தின் கீழ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட பாஸ்வேர்டு, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் பத்திரமா எடுத்து வச்சுட்டு கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபாதர் மதர் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபாதர்னால் ஃபாதரை கொடுத்துட்டு
ஃபாதரோட பேர் கேட்டிருக்காங்க, தந்தையோட பேரை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ப்ரொஃபஷன், அதாவது தந்தையோட தொழில் கேட்டிருக்காங்க. ஸோ தந்தை வந்து என்ன வேலை பார்க்குறாரோ அதை கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கொடுத்துட்டு தந்தையோட ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகிரி அண்டர் விச் அப்ளைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வகையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு. தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கு கீழே யார் யார் வருவாங்கன்னு. அவங்களா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களா இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவானதான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை குறைவானதாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவதாக ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட வீட்டு முகவரியை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அஞ்சல் குறியீடு பின்கோடு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாவட்டம் கேட்டிருக்காங்க, மாவட்டத்தையும் கொடுத்துக்கோங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த கீழே அட்ரஸுக்கு கீழே இந்த மேப் வந்து கரெக்டாக உங்களை பின் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸை தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸுக்கு நேராக வந்திருக்கும். அட்ரஸ் கிட்ட கொஞ்சம் ஏதாவது மூவ் பண்ணி வைக்கணும் உங்கள் அட்ரஸ் அப்படின்னா கரெக்டாக கிட்ட மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மேப்பை ஜூம் பண்ணி உங்கள் ஏரியா ஏதோ அந்த ஏரியாக்குள்ளே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பின்னை நீங்கள் அப்படியே இழுத்திங்கனாலே வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பின்னை இழுத்து கரெக்டாக அட்ரஸை வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அட்ரஸை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். ஸோ ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸும் கூகுள் மேப் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வீட்டோட அட்ரஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அட்ரஸை எவ்வளோ கரெக்டாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ கரெக்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஏல அட்மிஷன் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு முதல் சேர்க்கை கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்டோட, அதாவது குழந்தையோட ஃபோட்டோ, அடுத்து பெர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்து பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையுமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பெர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பெர்த் சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் 1 MBக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. பெற்றோரோட அடையாள அட்டை, அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட், வருமான வரி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களால் எந்தெந்த ஸ்கூல்ஸ் செலக்ட் பண்ண முடியுமோ அந்தந்த ஸ்கூல்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூலை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ 3 ஸ்கூல்ஸ்க்குமே நீங்கள் கூட கொடுக்கலாம். பட் உங்களுக்கு என்னென்ன ஸ்கூல் வேணுமோ அந்தந்த ஸ்கூலை கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.